7th Standard Maths, Chapter 3, Algebra, Exercise 3.1, 11th Sum. Term 3, New Syllabus. 11th Sum பார்க்கலாம். Factorize the following algebraic expression by using the identity a square minus b square equal to a plus b into a minus b. அதாவது இது வந்து ஒரு factorize sum. இதை வந்து எந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும்னா எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இந்த எக்ஸசைஸில் ஒரு 4 ஃபார்முலா படிச்சிருப்போம். அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. Next x plus a into s plus b equal to x square plus a plus b into x plus ab. அதே மாதிரி இப்படி திருப்பி கேட்டாலும் எழுத தயாராக இருக்கணும். a plus b into a minus b equal to a square minus b square. எப்போவுமே இந்த ஃபார்முலாயை வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் z ஸ்கொயர் மைனஸ் 16. இப்போ இது பார்த்ததுமே நமக்கு தெரியுது என்ன ஃபார்மில் இருக்குன்னு. அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ இசட் ஸ்கொயர் மைனஸ் 16, அதாவது ஒரு ஸ்கொயர் நம்பர். இப்போ இதை எப்படி எழுதலாம்? 4 into 4 என்னது 16, அப்போ 4 ஸ்கொயர். ஓகே, 4 ஸ்கொயர். இப்போ இதிலேருந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏன்னா இசட், பி என்ன 4. ஓகே, இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இசட் ஸ்கொயர் மைனஸ் 16 ஈக்குவல் டு ஏ, ஏன்னா இசட் ப்ளஸ் பி, பி என்ன 4. நெக்ஸ்ட்டு இசட் மைனஸ் 4. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 9 மைனஸ் 4y ஸ்கொயர். இப்போ இதுவும் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர். இது 9 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர். 3 into 3 9, அப்படின்னா 3 ஸ்கொயர் மைனஸ் நமக்கு 4 தெரியும், 2 into 2 4, அப்போ 2 ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், அதாவது 2y த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது கொஸ்டின் பார்த்தது நமக்கு தெரியும் என்ன ஃபார்மில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, இப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 2y த ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே ஏ வந்து 3, பி வந்து என்னவா இருக்குது 2y, பி வந்து என்னவா இருக்குது 2y. நம்ம இங்கே என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். 9 மைனஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ ஏன்னா என்னது 3 ப்ளஸ் பி என்ன 2y இன்ட்டு ஏ 3, பி என்ன 2y. இப்போ 3 ப்ளஸ் 2y இன்ட்டு 3 மைனஸ் 2y. ஓகே, இந்த ஃபார்முலா வந்து எப்போவுமே எல்லா கிளாஸுக்குமே வந்து நீங்கள் பெரியவான பிறகு கூட காலேஜில் ஹையர் செகண்டரி எப்போவுமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதாவது ஸ்கொயர் நம்பர்லாம் தெரிஞ்சுக்கணும். 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25, 6 6s are 36, 7 7s are 49, 8 8s are 64, 9 9s are 81, 10 10s are 100. இதுக்கு மேலே ஒரு 25 வரைக்குமாவது படித்து வச்சுருக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன செய்யணும், ஈஸியாக போட முடியும். இப்போ பாருங்கள், 25 ஏ ஸ்கொயர். 25 பார்த்த உடனே நமக்கு தெரியணும் 5 into 5, 5 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 49. 49ன்னா என்னது 7 பி த ஹோல் ஸ்கொயர். 7 into 7 49. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏன்னா நமக்கு என்னது 5a, பி என்ன 7b. ஓகே, இப்போ 25 ஏ ஸ்கொயர் மைனஸ் 49 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன்னா 5a ப்ளஸ் பி என்ன 7b. நெக்ஸ்ட்டு 5a மைனஸ் 7b, அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 5a ப்ளஸ் 7b. நெக்ஸ்ட்டு 5a மைனஸ் 7b. இப்போ இந்த சம் வரப்போ இங்கே பாருங்கள், 25 ஏ ஸ்கொயர். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5 ஏ ஸ்கொயர்னு போடுவாங்க. அப்படி போடக்கூடாது, ரெண்டுக்கு சேர்த்தே போடணும் ப்ராக்கெட்டு. அப்படி தான் 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா 25. இப்போ நீங்கள் வெறும் இப்படியே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 5 ஏ ஸ்கொயர். 5 ஏ ஸ்கொயர்னு போட்டால் இப்போ யாருக்கு மட்டும்தான் ஏ ஸ்கொயர் இருக்குது? ஏக்கு மட்டும்தான், 5க்கு கிடையாது. அதனால் நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே அதை ஹோல் ஸ்கொயர்னு போடணும். 5a த ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு தெரியும் 5 ஸ்கொயர், 5 into 5 25 ஏ ஸ்கொயர். அதே மாதிரி 49க்கு 7 ஸ்கொயர் 49,
பி ஸ்கொயர், அதாவது 7b த ஹோல் ஸ்கொயர். ஓகே, எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.